ஒரே ஒரு முறை பழனி சென்றால் இந்த 5 ராசிக்காரர்களுக்கு கோடீஸ்வர யோகம் உண்டாகும். முதல்ல அந்த 5 ராசிகள் எது எதுன்னு சொல்லிடுறேன். மேஷம், விருச்சகம், ரிஷபம், கன்னி, மகரம். இதுல மேஷம், விருச்சகம் முருகரோட ஆதிக்கத்தில் உள்ள ராசிகள் மற்றும் ரிஷபம், கன்னி, மகரம் இவங்க செவ்வாய் ஆதிக்கத்தில் இருக்கிறவங்க. இந்த 5 ராசிக்காரர்கள் பழனி சென்று வழிபாடு பண்ணா இவங்களுக்கு நன்மை நடக்கும். இந்த வாழ்க்கைக்கு தேவையான பணவரவுகள் இவங்களுக்கு வந்துட்டு இருக்கும். தேவைக்கேற்ப பணவரவுகள் இருந்துட்டே இருக்கும். இவங்க ஒரே ஒரு முறை முதல்ல எப்படி இந்த கோவிலுக்கு போகணும்னு சொல்லிடுறேன். அடுத்தது இவங்க என்ன செய்யணும் அப்படிங்கறது சொல்றேன். முதல்ல ஒரு முறை இவங்களுடைய நட்சத்திர பிறந்த நாள் அன்று, அதாவது இவங்க பிறந்த நாள் அன்னைக்கு இவங்களோட நட்சத்திர தமிழ் வருடப்படி இவங்களோட நட்சத்திர பிறந்த நாள் வரும் இல்லைங்களா, அந்த நாள்ல இவங்க பழனி சென்று பழனியில வழிபாடு மேற்கொள்ளுங்க. பழனியில வழிபாடு மேற்கொண்டுட்டு அங்க இருக்கக்கூடிய போகர் சமாதிக்கு போய் தியானத்துல அமர்ந்துட்டு போகரை ஒரு குருவா நினைத்து வேண்ட ஆரம்பிங்க. என் வாழ்க்கையில எனக்கு தேவையான எல்லாமே கிடைச்சிருக்கு, உங்களுடைய அருளால நான் ஒரு சுபிக்ஷமான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கேன், அடுத்து நான் என்ன பண்ணணும் எனக்கு வழிகாட்டுங்க அப்படின்னு போகரை நீங்க ஒரு குருவா ஏற்றுக்கிட்டு வழிபாடு பண்ண ஆரம்பிங்க. உங்களுக்கு அடுத்தது என்னென்ன தேவை இருக்குதோ அது எல்லாத்துக்குமே வழிகாட்டுதல் போகர் மூலமா உங்களுக்கு கிடைக்கும். அடுத்தது உங்களால உங்களுடைய நட்சத்திர பிறந்தநாள் அன்னைக்கு பழனி போக முடியல அப்படிங்கிறவங்க கவலை வேண்டாம். நீங்க மாதத்துக்கு ஒரு முறையாவது பழனி சென்று வழிபாடு பண்ணிட்டு வாங்க. தொடர்ந்து நீங்க இப்படி பழனி செல்லும் போது உங்களுக்கு தேவையான அனைத்து நன்மைகளுமே நடக்கும். நீங்க எப்பெல்லாம் முருகன் கோவிலுக்கு சென்று வழிபாடு மேற்கொள்றீங்களோ அந்த நாள்ல உங்களுக்கு நன்மை நடந்துட்டே தான் இருக்கும். ஆரம்பத்துல அதாவது நீங்க இதுவரைக்கும் நாங்க கோவிலுக்கே போனதில்லை அப்படிங்கிறவங்களுக்கு எந்த விதமான மாற்றங்களும் உங்களுக்கு தெரியாது. ஆனா தொடர்ந்து போக போக உங்களுக்கு நன்மைகள் ஏற்பட்டுட்டே இருக்கும். ஆனா போகும்போது நிறைய தடங்கல்களும் வரும். அந்த தடங்கல்களை மீறி நீங்க கோவில்ல போய் வழிபாடு பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறப்ப இந்த வாழ்க்கைக்கு தேவையான அனைத்துமே உங்களுக்கு கிடைக்கும். சுபபோகமான வாழ்க்கை உங்களுக்கு உண்டாகும். உங்களுக்கு குருஸ்தானத்திலிருந்து வழிகாட்டத்திலும் கிடைக்கும். அதனால ஒண்ணு உங்க நட்சத்திர பிறந்தநாள் அன்னைக்கு போங்க. நட்சத்திர பிறந்தநாள் அன்னைக்கு போன பிறகும் உங்களால முடிஞ்ச அளவுக்கு நேரம் கிடைக்கும் போதுலாம் நீங்க பழனி போயிட்டு வாங்க. இல்லனாலும் மாதத்துக்கு ஒரு முறையாவது நீங்க அது எந்த நாளா இருந்தாலும் பரவாயில்ல, செவ்வாய்க்கிழமை ரொம்ப ரொம்ப நல்லது, எந்த நாளா இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க பழனி சென்று வழிபாடு மேற்கொள்ளுங்க. கண்டிப்பாக உங்க மாற்றங்கள் ஏற்படும். பழனி சென்று வழிபாடு பண்ணும்போது கண்டிப்பாக போகரோட சமாதியில போய் நீங்க தியானத்துல அமர்ந்து அவரை குருவா ஏற்றுக்கொள்ளுங்க. வீட்டுல நீங்க போகரை குருவா ஏற்றுக்கிட்டு வழிபாடு பண்ண ஆரம்பித்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த ராசிக்காரர்களுக்கு போகருடைய அருள் எப்பொழுதுமே இருக்கும். அதனால அவரை நீங்க குருவா ஏத்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா பல நன்மைகள் உங்களோட வாழ்க்கையில நீங்க உணர முடியும். நன்றி, வணக்கம்.